1905 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிங்கிற ஒரு கான்செப்டை வந்து தியரியாக அவர் வந்து ப்ரொபோஷனல் பண்ணுறாரு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லைட் இயர் ஸ்பீடில் மூவ் ஆகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா டைம் டைல்யூஷனுங்கிற ஒன்று நடந்து டைம் கொஞ்சம் ஸ்லோவாகும்னு சொல்லியிருக்காரு. 1971 அப்போ வந்து இந்த டைம் ட்ராவல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவர் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை வந்து உண்மையாக்கிறதுக்காக ஆஃபல் கேட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிற ஒன்று நடத்தியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 அட்டாமிக் கிளாக்ஸை ஃப்ளைட்டில் வச்சு அந்த ஃப்ளைட்லேருந்து எடுக்கப்பட்ட ரீடிங்ஸ், அந்த அட்டாமிக் கிளாக்லேருந்து எடுக்கப்பட்ட ரீடிங்ஸை வந்து ஒன்று வச்சு பார்க்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா எர்த்தோட டைமோட இது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. இதை வச்சு வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அவரோட தேரி கரெக்டுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதே மாதிரி ஆஸ்ட்ரோனட்ஸ் பார்த்தீங்கன்னா LSS லிட்டில் ஸ்லோவர் நானோ செகண்ட் அப்படிங்கிறது ஒன்று. ஏஜிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எர்த்தோட கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஆர்பிட்டை வந்து சுற்றி வேகமாக வரனால கம்மியாக இருக்குங்கிறது. ஆஸ்ட்ரோனட்ஸ் மூலமாகவும் டைம் ட்ராவல் வந்து பாசிபிள் அப்படிங்கிறது ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பிளானட்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நியரஸ்ட் ஒரு பிளாக் ஹோல் அது பக்கத்தில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டைம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்லோவாக ஓடும். நம்ம எர்த்து பொறுத்தவரையும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதனால் நீங்கள் ஃபியூச்சருக்கு ட்ராவல் பண்ணலாம். இந்த மாதிரி டைம் ட்ராவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிடுங்க நம்ம சேனலில் மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.